மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது அதிமுக கூட்டணி முகவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். வாக்கு எண்ணிக்கை நாளான ஜூன் 4ஆம் தேதியன்று அதிமுக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வேட்பாளர்களின் அறிவுறுத்தல் படி வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு 1 மணி நேரம் முன்பாக சென்றுவிட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வைக்கப்பட்டுள்ள சீல் முறையாக உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். வாக்கு எண்ணும் பணியில் உள்ளவர்கள் யாரேனும் மாற்றுக் கட்சியினருக்கு ஆதரவாகவும் முறைகேடாகவும் செயல்படுகிறார்களா என்பதை கண்காணித்து குறைகள் இருப்பின் சம்பந்தப்பட்ட மேலதிகாரிக்கு தெரிவித்து உரிய தீர்வு காண வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்று கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து அந்த அறிக்கையில் விரிவாக தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, வாக்கு எண்ணிக்கையின் போது அதிமுக கூட்டணி முகவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்துத்துவா என்பது ஒரு வாழ்வியல் முறை என்று நீதிமன்றமே கூறியிருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இத்தனை நாள் பாஜக கூட்டணியில் தானே இருந்தாங்க போன வருஷம் வரைக்கும். அப்போல்லாம் அவங்க மத வெறி பிடித்தவங்க இல்லை. இவங்க வெளியில் வந்ததான் அவங்களுக்கு மதம் பிடிச்சிட்டு. இப்போ அவர் அண்ணாமலை கிளியராக விளக்கம் கொடுத்துருக்கார். இந்துத்துவானா என்ன? இந்துத்துவாங்கிறது இந்து ஒரு வாழ்வியல் முறை கிளியராக சொல்லியிருக்காரு. நான் பிஜேபி கூட்டணியில் இருப்பதற்காக அவருடைய நண்பர் என்பதற்காக சொல்லவில்லை. சுப்ரீம் கோர்ட்லேயே 1995 இந்த கேள்வி இந்துத்துவான்னா என்னன்னு டெஃபினேஷன் கேன்றப்ப அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு நீதிமன்றமே இந்துத்துவாங்கிறது ஒரு வாழ்வியல் முறை. இன்னொன்று இந்துத்துவாங்கிறது ஒரு வாழ்வியல் முறையில் எல்லா மதங்களையும் அரவணைத்து செல்வது தான் இந்து மதத்தின் அடிநாதம். அதை அவர் கிளியராக சொல்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.